சமயத்துல என்ன அழைச்சிருக்கீங்க. இந்த சக்தியாக அந்த பரமனுடைய வாதாடி இன்று கோபத்தில் இருக்கும்போது சகல தேவரோடு இப்படி மீண்டும் பிறக்க செய்திருக்கிறீங்க. என்ன விஷயம்? என்ன காரணம்? அம்மா இதோ கைலங்கிரியை பொறுப்பெருமான் ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் ஆதிசக்தியாகிய நெற்றிக்கல்லை திறந்தார் அல்லவா? அந்த நெற்றி பொன் தீப்புரியால பரமகேது என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் பிறந்து அந்த அரக்கன் தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். அவன் எப்பேற்பட்ட வரம் பெற்றான் உன் கலராகிய சிவபெருமான் இடத்துல. அதாவது ஒரு பெண்ணானவள் எந்த ஒரு ஆணின் கையாலும் அழிவில்லாம ஒரு பெண்ணானவள் மறுபிறவி எடுத்து வந்து என்னிடம் போர் புரிந்தால் ஒளியே என்னை கொல்வதற்கு யாராலும் ஆகாது என்ற வரத்தினை பெற்றான் சிவபெருமான் இடத்துல. அப்படி வரத்தை பெற்றவன் அனைத்து தேவர்களையும் துன்புறுத்துகிறான். அவனை கொல்வதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறோம் தாயே. பரமகேதுன்னு சொல்ல அரக்கான உங்களுக்கு ஆபத்து. ஆபத்துனால அவரோட லோகமே இன்னைக்கு காலக்கேடு அடிபணிஞ்சு நிக்கிறீங்க. பூசை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காலுக்குதான் பூசை போடுறேன். அதனால தேவரோட ஆபத்துனா இந்த தேவி எனக்கு ஆபத்து இல்லையா? ஆமாமா. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஆமா அந்த கஷ்டம் எனக்கு இல்லையா? அதனால இப்போ அந்த அரக்கனை கொல்றதுக்கு நான் ஒரு திட்டம் சொல்றேன். நீங்க அதுபடி நடப்பீங்களாப்பா? என்ன சாமி செய்யணும்? நடப்பியா? இப்போது என்னுடைய சக்தியான என் அங்கத்திலிருந்து எப்படி பரமனாவுடைய நெற்றியிலிருந்து நெற்றி கண்ணால் ஒரு குழந்தை விருந்தனை காட்டி படைக்குதோ அதே போல இந்த பார்வதி என்னுடைய அங்கத்திலிருந்து ஒரு குழந்தையை பிறக்க வைக்கணும். அந்த குழந்தையால அந்த அசுரனை அழைத்து வந்தா அவன் சொல்றதுக்கு உங்களை விடுதலை செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். இதோ என்னுடைய அறிந்திருக்கக்கூடிய பாவாடையின் வழியாக ஒரு பாடலை பிறக்க வைக்கிறேன். அந்த குழந்தையால நமக்கு பெண் விளைவுகள் என்னென்ன நடக்குன்னு சொல்லி எடுத்து சொல்றேன். உண்மையாக ஒரு மகனை பிறக்க செய்கிறேன். இப்பொழுது என்னுடைய சக்தியால அவனுக்கு பேசும் சக்தியை செய்வோம்.
மகனே என்னை யார் பிறக்க வைத்தது? நீயா? மகனே பாலகா, இல்ல நீயா? சக்தி கூப்பிடுறப்பா. நாங்க தாப்பா எல்லாம் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சக்தி பாவாடை வழியாக உன்னை பிறக்க செய்தோம். என்னுடைய பாவாடையின் வழியாக உன்னை பிறக்க செய்திருக்கிறேன் பாலகா. மகனே பாவாடை வழியிலாக. ஆமா மகனே, எனக்கு வேற துணி பாவாடை வழியா பிறந்தா பாவாடை தான் கொடுக்கணுமா? வேற துணி கொடுத்தா ஏத்துக்க மாட்டான். அடையாளம் ஒரு கெட்டெண்ண புண்டை. ஏய், தாயிடத்துல அப்படி யா, பேசக்கூடாது. கவலைப்படாதீங்க. எதற்காக என்னை பிறக்க வைத்தீங்க? மகனே, சகல தேவனுக்கு ஒரு பெருத்த ஆபத்து. இதோ இருக்கிறாரே இந்த ஈசன், இந்த ஈசனுடைய நெற்றிக் கண்ணால ஒரு அரக்கனாகப்பட்டவன் பிறந்திருக்கிறார். அவன் பெயர் பரமகேது. அந்த பரமகேது அரக்கனால சகல தேவனுக்கு ஆபத்து. படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொல்லியும் தாரே செய்வீர் என்று சொல்லி தேவா தேவர்களை சிறை வைத்து விட்டானா. அவனை எத்தனை தேவர்களை சிறை மீட்க வேண்டும். உடனடியாக உனக்கு என்ன தெரியுமா வேலை கொடுக்க போகிறேன்? யாரை குத்தணும்? யாரை கொல்லணும்? சொல்லுங்க. மூகுலகத்துக்கும் நானே அதிபதி என்று இப்போ வாழ்ந்துட்டு இருக்கான். அது பரமகேதனே. சாமி சொல்றீங்க, முகுலத்திற்கும் அவனே அடிகூதியா? அதிபதி. அதிபதி. ஆமா. அதனால அந்த பரமகேதனோடு யுத்தம் செய்வது போல யுத்தம் செய்து அம்மா இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு அழைத்து வந்து சேர்ப்பதுதான் உண்மை வேலை. மகனே, நீ சண்டை மட்டும் செய்து இங்கு அழைத்து வருவது போல அழைத்து வர வேண்டும். அவனை கொல்லுவது என்னுடைய வேலை. என்ன நெஞ்சில முடிச்சு கீழே விழுந்து போயிரு. அப்படியா? கழுத்துக்கு போயிட்டுறாத. சண்டை பண்ற மாதிரி மாதிரிதான். கண்ண பண்ண கூடாதா? நான் கூட சண்டை பண்ணத்தான் பிறக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. கால் இங்க இருக்குது பக்கம். அப்பா, நல்லபடியா போய் சண்டை செய்வது போல அவனை கொல்லுகின்ற சக்தி என்னிடத்தில் இருக்கிறது. போயிட்டு வா. நீதான் பரமகேது என்பவனோ? தேவதேவன் அனைவற்றவர்களுக்கு அடுத்து வரட்டியவன் நாடு. நீ யாரா? நான் என்னை பார்த்தால் தெரியவில்லை, நான் ஒரு பைத்தியக்கார புண்டை என்று. மூணு பாவாடை தனியா கட்டிட்டு வரும்போது தெரியுது வைத்தியக்காரனா தான் இருப்பேன். ஏய், இருக்கட்டும். பாவாடராயன் சக்தியின் பாவாடை வழியாக பிறந்ததினால் எனக்கு பாவாடராயன் வச்சிருக்கிறாங்க. பாவாடராயன் ஆமா. இறந்த போதிலும் என்னை தேடி வந்த காரணம் என்ன? உன்னிடத்தில் சண்டை செய்யவே வந்தனடா மூடனே. எப்படி 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 என்னிடம் சண்டை செய்வதற்கா? ஏய், நீ பகல் கனவு கண்டு வந்திருக்கிற தம்பி, இது ஒரு பொழுதும் பலிக்காது. ஜாக்கிரதை. தேவதேவனே என்னை கண்டால் அஞ்சு நடுங்க அதாவது ஓட்ட முடிக்கிறாங்க. நீ எனக்கு ஏமாத்திரமடா. ஏய், என்ன சண்டை சண்டை என்றால் எனக்கு சர்க்கரை பொங்கலை போல. உனக்கு சண்டைன்னா சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி, எனக்கு சண்டைன்னா புண்டை மாதிரி நக்கி தள்ளிடுவோம். ஏன் பாவாடராயனே? பரமகேது, உயிர் மீது ஆசை இருந்தால் பொறுமது காட்டி ஓடிப்போ. எவனுக்கு உன்னோட போன் நம்பர் கிடைச்சிக்கிச்சு? அவனுடைய போன் நம்பர் எவனுக்கு கிடைச்சிக்கிச்சா? கிடைச்சிக்கிச்சுடா. தேவர்களின் கொண்டை மூடுமாமா நீ? அப்படியா? வாடா பார்க்கலாம். வாடா பார்க்கலாம். வா. வாடா.
இல்ல நாங்களே பேசுறோம். ஏய் 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 என்னடி ஆட்டம், பாட்டு, கொண்டாட்டம். நாங்களே மாநில மக்கள். மாநில மக்கள் திருவிழா போட்டு மாரியம்மன் அம்மா நீங்க என்ன பேச விட மாட்டாங்க. நானே பேசுறேன் மைக்கில. நீங்க சொன்னது போலவே அவனை கூட்டிட்டு வந்துட்டோமா? ஆமா. அவங்க வாய்ஸ் அடக்கிட்டு என் வாய்ஸ் உயர்த்த முடியாது. என்கிட்ட தெம்பு கிடையாது. போயிடுச்சு எல்லாம். அதனால மைக்கு வாங்கிட்டேன். ஏய் திருவிழா போட்டு திருவிழா ஆகட்டும். ஆமா நான் போய் வருகிறேன். கோட்டு சீக்கிரமா முடிக்க போய் கொடை எடுக்கணும். இல்லைன்னா ரத்தத்துல உப்பு போட்டுறாங்க. ஆமா பின்னாடி கண்ணாடி அடியே, என்னடி ஆட்டம், பாட்டு, கொண்டாட்டம். நாங்கெல்லாம் காட்டு இருளர்கள் அம்மனுக்காக திருவிழா போட்டு நோம்பி செய்யறோம். அம்மனை தெருவுல போட்டீங்க. அங்க இருக்கிறது யாருன்னு நினைக்கிறேன்? அவதான் எங்க ஆத்தா. எப்படி எப்படி? அவதான் எங்க ஆத்தா. இவதான் ஆத்தாவா? ஆமா. இவன் எங்கடி ஓட்டா? ஆயா சொல்றாடியா? ஏய் அப்பாடி ஆயா அப்படி சொன்னா தொட்டு கும்பிடுற தாயலி. அடச்சை. வாய் மேல போட்டு. ஏய் உருப்படி ஆவாத போயிருடா ஓக்கடி. ரெண்டு படி வேணாலும் ஏறி. டேய், இது என்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. நீங்க வந்ததே தப்பு. அப்படி இருக்கும்போது நீங்க கோயில் கட்டி இந்த தெய்வத்தை கொண்டாடுறீங்களா? மாவுல கெடுத்து கம்பன் நட்டு அக்கினி சட்டி எடுத்தாங்க பாரு. அதான் மாவு. இதெல்லாம் மாவு. இப்பதான் நாங்க மாவளக்கு எடுத்தோம். மவளுக்கு எடுத்தீங்க. மாவளக்கு எடுத்திருக்கிறோம். மாவளுக்கு. இது அம்மன் விரும்பி சாப்பிடுவது. அப்படின்னா அது ரொம்ப சுவையாக இருக்கும். ஆயாலும் பிடிச்சிடா. ஆடி ஆயி போயிருந்தா வடிக்காதுடா. ஏய் ஆயா கோவம் வந்தாலும் கொண்டு போடுவாடா டேய். அம்மா தாயே. எங்க அம்மாளுக்கு யாராவது வாயில குடுங்கடா டேய். ஒரே தித்திப்பா இருக்குது. போய் கண்ணு தெய்வத்துக்கு படைக்கிறீங்க. மடம் சாப்பிடுறாங்க. ஆயா கூடை கொடுத்துருவாடா. ஆயா கும்பத்துல இருக்கா. இவன் தெய்வமா? இவன் சாமியா? சாமின்னா நான் ஏத்துக்கோடா. ஏன் சாமி ஏதனா உலகில் போதாடா. மாறின்னு சொல்றீங்க. மாரியம்மனுக்கு மாவடிச்சு வைக்கிறீங்க. இந்த மாறி வந்து கேக்குறாங்கள, மாறி வந்து திங்குதா? சாமி சாமிங்கிறீங்க, சாம இருக்கிறீங்க, கோழி இருக்கிறீங்க, கிடா வெட்டுறீங்க. அத்தனையும் இந்த சாமியா திங்குது? அத்தனையுமே நீங்களே தான் தங்குறீங்க. கல்லு சாமி என்னைக்காவது பிள்ளை கொடுத்துருக்குதா? பாரு கல்லுசாமி பிள்ளை கொடுத்தா கல்லுசாமி பேசுதாங்கிறீல. நீ எப்படி பிறந்த, நீ எப்படி வளர்ந்த அப்படின்னு எங்க ஆயால கும்பிட்டு கேட்டீங்கன்னா அப்படியே சொல்லுவா. டேய் முத மண்டி போடுற. ஊதிவாரு கேடு கட்டவளை காலோடு சொல்லுகிற கம்மனாட்டி பொம்பளை இருந்திருந்து இவளுடைய பாதத்துல நான் விழுந்து வழங்குவதா? அது ஒரு காலம் நடக்காது. எங்க ஆயால அப்படி பேச்சாங்க அழிஞ்சு போயிடுவேன். வரலாறு தெரியணும்னா ஆயா கிட்ட மண்டி போட்டு கேளு. சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும்னா உங்க உண்மையான தெய்வம்னு நான் ஏத்துக்கணும்னா மண்டிட்டு உன்னுடைய சந்தேகத்தை கேட்டா ஆத்தா வாய் திறந்து சொல்லுவா. அப்படியா? அதன் பிறகு தெய்வம் இருக்குதா இல்லையா நீயே நம்பிக்கை. நான் பிறந்தது வளர்ந்தது வரம் வாங்கியது அத்தனையுமே இவ வாய் திறந்து சொல்லுவாடா. எங்க ஆதார கும்பிட்டு கேளு. கல் தெய்வமா உட்கார்ந்து இருக்கிறவன் வாயை திறந்து இப்ப பேசினால் ஆச்சு. இல்லன்னா அத்தனை பேரும் தெய்வம் தெய்வம்னு வணங்கிட்டு இருக்கிறீங்களே. இவளை அப்படியே சப்த சமுத்திரத்துல அடியோடு பெற்று கொண்டு கொட்டி விடுவேன். கை கட்டி மன்றாடி கேட்டாதான் எங்க ஆயா சொல்லுவா. எப்படி எப்படி? கை கட்டி மன்றாடி மண்டிட்டு கேட்கணும். அவளை பத்தி நாமளே கேட்டுக்கலாம். முதல்ல நீங்க வணங்கி காட்டுங்க. என்ன வணங்குறோம்? அம்மா தாயே தாயே பத்ரகாளி அம்மா அப்படின்னு சொல்லு. ஓ தாயே. ஓ தாயே. ஓங்கிற இடத்துல கொஞ்சம் இடைவெளி விடணும்பா. அம்மா தாயே பத்திரகாளி. அம்மா தாயே வெத்திரகாளி. வெத்தலக்காரி இல்லடா பத்ரகாளி. இவ தெய்வம். ஆமா. அம்மா தாயே மாரி தாயே. மாரி தாயே. நீ உண்மையான தெய்வமாக இருந்தால் இன்னவர்கள் சொல்வதை போல நான் பிறந்தது, நான் வளர்ந்தது அத்தனை எடுத்து
வார்த்தை சொன்னால் உன்னை தெய்வம்னு ஏத்துக்குவேன். அப்படி சொல்லாத மௌனமா இருந்த இவங்க மட்டுமல்ல உன்னையும் அதையோடு பேத்து கொண்டு போய் சத்த சமத்துவத்தில் கொண்டு போயிருவேன். வாய் திறந்து பேசு. தாயே மகனே, அம்மா தாயே நல்லா ஆமா. நீ என்ன பரிசோதிக்கிறப்பா, அம்மா வாயை திறந்துட்டான். பரிசோதிக்கிறேன். பரிசோதிக்கிறேன். நான் எப்படி பிறந்தேன், எப்படி வரம் வாங்கினேன் அத்தனையே சொல்லுங்க மகனே. அந்த பரமனுடைய கோபத்தால அவன் நெற்றி கண்ணால தீ பொறியாகப்பட்டு நெற்றிக்கண் அந்த பட்ட பாறை மீது பல அந்த பாறையை பிளவான இரவிளவாக வெடிக்கும் பொழுது அந்த பாறையிலே இருந்த பாலகனாக நீ பிறந்தாய். உண்மையா பொய்யா? ஓ கண்டது கண்ட மாதிரி அப்படியே சொல்றாரு. ஏதாவது சொல்லி கொடுத்தீங்களா அவளுக்கு? ஏப்பா நீ ஏதாவது சொல்லி கொடுத்தீங்களா? என்ன சொன்ன? கல் சிலை பேசாதுன்னு சொன்ன. எங்க ஆத்தா உள்ளதான் சொல்லுவேன். ஆயத்தோடு பேசுறது மட்டும் இல்லாத நான் பிறந்தது வளர்ந்தது அத்தனையுமே சொல்றாரு. இப்ப எங்க ஆத்தாக்கறான்னு ஒத்துக்கிறியா? பரமனுக்கு அதாவது நான் பிறந்தது உண்மைதான். நான் எப்படியாப்பட்ட வரம் வாங்கியவன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன்? அவங்க யாருமே எனக்கு சொல்லி இன்னும் எவ்வளவு கொடுக்கலப்பா. நாளைக்கு இருக்க போறேன்? கிட்டையே இருக்குது உனக்கு. எப்படி வரம் வாங்கியவன், எப்படி இனிமேல் ஆட்சி இது செய்வது? வரைக்கும் சொன்னது உண்மையா போய் அதை மட்டும் சொல்லு. உண்டு 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 தானே? அதன் பிறகு பரமனையும் பார்வையிட்டு வரம் பெற்றாய். என்னவென்று எனக்கு இந்த உலகத்திலே யாராலையும் சாகில்லாத வர வேண்டும் என்று சொல்லி பரமனாகப்பட்ட சாகில்லா வர உலகத்திலே யாருக்குமே கொடுக்க முடியாது. பிறக்கும் பொழுதே ஒருவருக்கு இறப்பு என்பது உறுதியாகி விடுகிறது. அதனால உனக்கு சாகா வர கொடுக்க முடியாது என்று மறுக்க இந்த உலகத்துல தாய் சக்தியாகப்பட்டால் இப்பிறப்பல்ல மீண்டும் ஒரு ஜென்மம் இடமாக விட்டு பிரிந்து என்னைக்கு அவதாரம் எடுக்கிறாளோ அன்னைக்கு தான் எனக்கு அழிவு வரும். அன்றே நீ வரம் பெற்றாய். உண்மையா பொய்யா? உண்மை உண்மை அத்தனையும் உண்மை. அதன் பிறகு ஈசனார் அந்த கஞ்சா போதையில அவர் உனக்கு வரத்தை கொடுத்த உடனே தீட்டிய மரத்திலே பதம் பார்க்கும் கதை போல தான் பெற்ற வரத்தை ஈசனத்தை பரிசோதிப்பதற்காக அவரையே ஆட்டி படைத்து அம்பலத்தை அவரையே சிறையில இட்டாய். உண்மைதானே? அவர் ஒருவர் செய்த தவறுக்காக உலக சகல தேவரையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கிருந்து எங்கு சென்றாய்? சத்தியலோகம் சென்றாய். பிரம்மதேவரை சிறை பிடித்தாய். ஆதி வைகுண்டம் சென்றாய். மகாவிஷ்ணுவை சிறை வைத்தாய். சகல தேவர்களையும் சிறை வைத்து விட்டாய். இப்பொழுது இதுவெல்லாம் நடந்து முடிந்தது. அத்தனை தேவனை அடைத்து விரட்டியவன் நானே தான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இனிமேல் எப்படி ஆட்சி செய்வேன்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த வைகுண்டத்தில் இருப்பேன், எவ்வளவு நாளைக்கு கைலாயத்தில் இருப்பேன் அப்படிங்கறத சொல்லு. இனிமேல் ஆட்சி செய்ய முடியாதப்பா. என்ன? முடியவே முடியாது. முடியாதா? நீ பெற்ற வரத்தின்படி இது வர்ற என்னமா சொல்றான்? என்னடா எல்லாம் பாக்குற? முந்து பாக்குறேன். ஏய் என்ன மோப்பு பிடிக்கிறா? பால் வாசம் வருது. அண்ணா என்ன உங்க மேல சாவு கவுச்சி அடிக்குதுடா. அலட்சி. ஓடி போயிடலாம். என்ன எம்எல்ஏ சாவு கவுச்சி அடிக்குது? இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு போதும். வாடாலும் ஓடி போயிடலாம். ஏமனையோ எருமகடா வாகனத்துல ஏறிக்கிட்டு வந்தாலும் என்னுடைய உயிரை பிடிப்பதாக அஞ்சுவான், அடிபணிவான், பாதத்துல தஞ்சம்னு கெஞ்சுவான். அப்படி இருக்கும்போது என்ன வந்து என்னடா என்ன செய்ய முடியும்? எதுக்கும் கவலைப்படாத. கொஞ்ச நேரம் இங்க ஏறு, இவங்களை கவனிச்சுட்டு வர. தப்பா அவனிக்கு வரதா இருப்ப நீ. அவனுக்கு இனிமேல் இந்த ஆதி வைகுண்டமோ சத்தியலோகமோ இந்த கைலங்கிரியிலே நீ வாழவே முடியாது. இன்றுவாறு உனக்கு அழிகின்ற காலம் நெருங்கி விட்டது. அழிக்கின்ற சக்தி இங்கேயே பிறந்து விட்டது. அதாவது யாரு இவங்களை என்ன கதின்னு ஒரு வழி பண்ணாத விட மாட்டேன். ஒரு மனிதனுக்கு விதிவரை முன்னே மதிகட்டு போகுமா? வேண்டுமான வரத்தை பெற்று வந்த யாராலும் கொள்ள முடியாது. என்னடா என்னுடைய ராஜினாமா கடிதம். கடிதமா? இதுக்கு மேல நான் இப்ப எது குடுக்குற? இதுக்கு மேல நீ பொழைக்கிற மாதிரி தெரியல. யாரு? நீ. நானு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட வேலை செய்ய முடியாது. அதனால என்னுடைய டிஸ்மிஸ் லெட்டர் ஏண்டா நான் சாக பிறந்தவனா? அப்படியே நான் சாவதா இருந்தாலும் முன்ன ஒண்ணு அனுப்பிச்சு கொடுத்தா நான் வருவேன். கேட்க மாட்டேன். இங்கே அப்படின்னா செத்து தொழில கேன புண்டேன். எழுந்து போ. யாரே கிடையாது, நானே தான்.
இப்போ சகல தேவருடைய ஆபத்தையும் காத்தார். இந்த காலை பொழுதுல நம்மளுடைய தாயினுடைய பாவாடை வழியாக பிறந்த ஒரு மகை. பாவாடை. அம்மா, என்ன பண்றது? மகனாகிய பாவாரன் அழைத்துக் கொண்டு வர சூரனை கொன்று விட்டாயா? இங்கேயே அமர்ந்து, அதாவது உனக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன். சகல தேவர்களுக்கு ஆபத்தை தீர்த்த பரவாயில்ல, சகல தேவரை ஆபத்தை தீர்த்த காரணத்தினால இந்த முதலுக்கு வரம் கொடுக்க போகிறேன். இந்த தாயாய் ஆதி சக்தியை வழிபடும் உண்மையாக எனக்கு ஏற்படக்கூடிய காவு எல்லாம் ரத்த காவு எதுவாக இருந்தாலும் வழிபீடத்து முன்பதாக நீ முன்னடியாக அமர்ந்து அனைத்து பூஜை நீயும் ஏற்று இந்த சக்திக்கு என்னென்ன பூஜை அனைத்தும் உனக்கும் நடக்கும். அப்பா பிடி வரத்தை இந்த காலை பொழுதுல எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு கையில இருந்து 5 பத்த போடுங்க, இல்லனாலும் வந்து கும்பிட்டு போங்க. எல்லா வேப்பந்தலை வாங்கிட்டு போங்க. பில்லி சூடி காத்து கருப்பு கெட்ட சொப்பனம். 10 ரூபாய் வந்தா 20 ரூபாய் செலவு. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவர்கள் சகலமும் இந்த இடத்துல இன்னைக்கு இருந்தா சமயபுரம் தலைவர் வந்து காசு இருந்தாலும் கும்பிட்டு போங்க, காசு இல்லைனாலும் வந்து தொட்டு கும்பிட்டு போங்க. நான்